நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஆட்டில் ஒரு நைட்டு தூங்கையில் கிடா ரெண்டும் சண்டை விட்டுட்டு இருக்கும்போது நாங்களும் ஒழுங்காக கவனிக்கலை. அதை அவட பார்த்தா காலையில் பார்த்தா அந்த கிடாய்க்கு மண்டை உடஞ்சி ரத்தமாக இருக்குது. இந்த போதில் விரட்டிக்கிட்டு அந்த கிடா, அந்த மொட்டை கிடாயை அந்த கொம்புள்ள கிடா அடிச்சிருச்சு. அந்த கிடா நினைக்கிறேன் 2ல் ஏதோ ஒரு கிடா தான் அடித்தது. அந்த பெரிய கிடாயத்து இருக்குங்க, அந்த கிடா தான். அந்த இப்போ இது என்னென்னா இப்போ மேய்தான் என்னன்னு தெரியல. இப்போ அதுக்கு மருந்து போடணும். போய் மருந்து எடுத்துக்காந்து மருந்து அடிச்சு விட்டு மேயலைன்னா அதுக்கு தனியாக மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து போடணும். தலை வேசாட்டினால அது மேயாது ஒழுங்கா. ஏய், உனக்கு தேவையாது? பொம்பளைக்கு ஆசைப்பட்டு இப்படி மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கிய. இங்கே வருங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கையிலே பாயுது வந்து. ஒரு ஆட்டை வந்து இன்னொரு கிடா விரட்டிடக்கூடாது. இவனுக்கு பொறாமை, நான் பொறாமை. எத்தனை ஆடு நிற்குதா போய் இது பண்ண வேண்டியதானே. சுற்றி சண்டை போட்டு பாவம் ஒன்றும் தெரியாத அப்பாவியை போய் மண்டையை உடச்சிருக்காங்க. எத்தனை பேர் இருந்து அடித்தாங்கன்னு தெரில. இதே நிலமை தான் நம்மளுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொம்பளைக்கு ஆசைப்பட்டால் கடைசியில் மண்டை உடஞ்சி தான் நிற்கணும். கிடாய்க்கு போடுறதுக்காண்டி ஊசி கையில் மருந்து எடுத்தாச்சு. இதுக்குள்ளே தான் இருக்குது மருந்து. பா தாங்க. நல்லா ரத்தம் வந்துருச்சு, மண்டை பொழந்துருச்சு. புடி அதை புடி அப்படியே ஊசி மருந்து தான் அடிச்சு அதான் சாரும். இந்த நிற்கிது கிடா பாவம். என்ன இப்படி நிற்கிது மண்டை? வா இங்கே வா, இங்கே வா. மொட்டை கிடா வா. தெரியுதா மண்டை உடஞ்சது? என்ன இப்போ இப்படி இருக்கு? உடஞ்சிருச்சுப்பா. பிடிச்சிக்க ஆயில் மணி தடையை விட்டு அடிச்சுடும். நறுக்கணும் புடி. சி பொம்பளை சகவாசம் வேணாம் கேட்குறியா? இது பேசாம கிடாயிட்ட கொம்பு கிடாயிட்ட போய் குத்தி மண்டையை உடச்சிட்டு வந்துருக்கு. இதெல்லாம் நைட்டு நடந்தது தூங்கினதுக்கப்புறம். இந்த ஆணிக்கு இது வெட்டருவான். இந்த கிடா போட்டது. இந்த மருந்து வைக்கிறோம். அதுக்குள்ளே மாத்திரை இருக்குல்லப்பா, அதையும் போடுவோமா? இந்த தலை வேசாடுக்குள்ளே மாத்திரை மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல. நறுக்கணும் பொடி இழுத்து போடு. ஏன் அது யார் போச்சோன்னது? இப்போ போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லாம் கூடி நம்மளுக்கு தான் வித்தியத்தை கொடுங்க இந்த கிடாயை பற்றி. இல்லை வீங்கி ரத்தம் வந்துருச்சு. சரி சரி சரி. இல்லை கண்ணா மட்டும் வீங்கிருச்சுப்பா. அடுத்து தராம்சம் அடிச்சு விடுங்க. எடுத்து விடு 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 பாமா. தாம்பரம்
இது அடித்தது யாருன்னா அந்த கிடா, அந்த பெரிய கிடா, அந்த கிடா தான் அடித்தது. தம்பி உங்களுக்கு கேஸ் போட்டாச்சு, ஸ்டேஷனுக்கு போங்க. வாங்க வாங்க. எங்கேயோ வரியா? மறுபடியும் போகுது ஆட்டை வரட்டிக்கிட்டு. இதுதான் ஒன்றும் ஆட்டில் யாவது நைட்டு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு, முன்ஜம பகையினால் சண்டை போட்டுக்கிட்டு, ஆளுக்கு ஒரு ஆட்டை விரட்டினா என்ன, ஒரு ஆடை விரட்டினா அதே ஆடை அவங்க விரட்டணும். இப்போ இருந்தால் மண்டையை உடச்சிட்டு ரத்த காயத்தோடு நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரமாக விளாண்டு திரிஞ்சிட்டு போய் படுத்துடுச்சு அந்த கிடா, அடி வாங்கின கிடா. இதுக்குத்தான் கொம்பு கிடா போட்டோம்னா இதுதான் பிரச்சனை. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதே மொட்டை கிடாயும் சண்டை போட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்திருக்காது, ரத்த காயம் வந்திருக்காது. சண்டை போடுறது சகஜம்தான், ஆனால் அந்த மாதிரி ரத்த காயம் வராது. இப்போ அந்த காயம் ஆடுற வரைக்கும் அது பேசாமல் இருக்கும், யார்ட்டையும் சண்டைக்கு போகாமல். இப்போ ஆறிடுச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ஒரு நாள் அதே மாதிரி அடிச்சுட்டு படுக்கப்பட்டுருச்சு கிடாய. இப்போதான் கொஞ்சம் மறுபடியும் வந்துருக்கு, மறுபடியும் இது பண்ணுது. இவங்களுக்கு என்ன? ஏய் உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னடா வேணும்? அடுத்து அங்கிட்டு வளரும் தலைமுறை அங்கிட்டு எல்லாம் போட்டு இந்த பார்த்தீங்களா, சொல்லி வாய முடியல. இந்த கிடா வரட்டும் இது போகுது. நீ திருந்தவே மாட்டடா, நீ என்னத்தை பட்டாலும் திருந்த மாட்டேன்.